தாவரவியல் பூங்கா புனரமைப்பு மற்றும் விரிவாக்கம் செய்யப்பட்டு உடனடியாக மேம்படுத்தப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. மலைக்கல்லன் திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்துள்ளதும் ஆங்கிலேயர்களால் பயன்படுத்தப்பட்ட ரோப்வே என்று அழைக்கப்பட்ட கேபிள் கார் திட்டத்திற்கு மத்திய அரசு பரிந்துரைத்தும் திமுக மாநில அரசு இதுவரை ஒப்புதல் அளிக்காமல் இருந்து வருகின்ற நிலையில் உடனடியாக மாநில அரசு ஒப்புதல் வாங்கி மத்திய அரசின் இந்த திட்டம் கேபிள் கார் திட்டம் வால்பாறை பகுதியில் நிறைவேற்றப்பட்டது. ஆலியார் அணை பூங்காவை பல்வேறு சாகச விளையாட்டுகளுடன் கூடிய பூங்காவாக மாற்ற திட்டம் தீட்டப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. ஏடிஆர் ஆனைமலை புலிகள் காப்பகம் முன்பு ராசா மத்திய வனத்துறை மந்திரியாக இருந்தபோது தவறுதலாக வரையறுக்கப்பட்ட ஆனைமலை புலிகள் காப்பகம் எல்லையினை மறு அளவீடு செய்து மாநில அரசு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து வால்பாறை சட்டமன்றத்திற்கு உட்பட்ட தேயிலை தோட்டங்கள், தேயிலை தோட்ட தொழிலாளிகள் மற்றும் ஆனைமலை, அங்கலக்குறிச்சி, கோட்டூர், ஆலியார், காளியாபுரம் போன்ற கீழ்ப்பகுதி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இந்த உள்வட்ட வெளிவட்ட புலிகள் காப்பகத்தின் எல்லைகளை மறுவரையறை செய்ய உடனடி நடவடிக்கை, இயற்கை சுற்றுச்சூழல் பாதிக்காத வண்ணம் ஹெலிகாப்டர் டூரிசம் ஏற்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. தமிழ்நாடு வனத்துறையால் வாங்கப்படும் பலமுனை நுழைவு கட்டணத்தை அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் உடனடியாக ரத்து செய்யப்படும். வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள ஆனைமலை, அங்கலக்குறிச்சி, கோட்டூர், ஆலியார், காளியாபுரம், வால்பாறை போன்ற நகரங்களில் நகர் நலக்குழு அமைக்கப்பட்டு பல்வேறு திட்டங்கள் தீட்டி நிறைவேற்றப்படும். ஆனைமலையாறு நல்லாறு திட்டம் பல 100 கோடி ரூபாய் முதலீட்டில் திட்டம் தீட்டப்பட்டுள்ளதை உடனடியாக செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதன் மூலமாக மேலும் இந்த திட்டத்தின் வாயிலாக மலைப்பகுதியில் ஒட்டியே அமைந்துள்ள கீழ்ப்பகுதிகளில் நீர்ப்பாசனம் செய்து கொடுத்து விவசாய தொழிலை பாதுகாக்கப்படும். வால்பாறை பகுதியில் மின்மயானம் அமைக்க ஆவண முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு உடனடியாக நிறைவேற்றப்படும். மனித வனவிலங்கு மோதலால் ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்க்கும் வண்ணம் சிறப்பான செயல் திட்டங்களை முற்றிலுமாக மனித வனவிலங்குகள் மோதல் தவிர்க்கப்படும். வால்பாறை பகுதியில் தரம் வாய்ந்த தனியார் பள்ளிகளுக்கு நிகரான நகராட்சியின் தோட்ட தொழிலாளி உயர்நிலைப் பள்ளி நிறுவப்பட்டு அதன் மூலமாக தோட்ட தொழிலாளர்களின் கல்வித்தரம் உயர்த்தப்படும். சுதந்திரத்துக்கு பின் 4 பாலங்களை தாண்டாத வால்பாறை நகரை நகர் அபிவிருத்தி திட்டம் மூலம் நிலம் கையகப்படுத்தப்பட்டு பல்வேறு கட்டமைப்புகளை உருவாக்கி வால்பாறை நகரை தமிழ்நாட்டிற்கே ஒரு மாதிரி சுற்றுலா நகரமாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. ரொட்டிக்கடை மலைப்பகுதியில் மற்றும் சிங்கோனா பகுதிகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு பால் உற்பத்திக்கான மாபெரும் மாட்டுப்பண்ணை மற்றும் மில்க் பார்க், பால் பூங்கா அமைக்க ஆவணம் செய்யப்படும். பால், தயிர், எண்ணெய், நெய் மற்றும் பால் பவுடர் மற்றும் சாக்லேட் போன்ற பொருட்கள் தயாரிக்கப்பட்டு இந்த பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும். வால்பாறை பகுதியில் தேயிலை அல்லாத தொழில் வளம் மேம்படுத்த ஏற்பாடு செய்யப்படும். அது ஒரு மாற்றுத் தொழில். கோட்டூர் பகுதியில் தென்னை நார் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரிப்பதற்கு விவசாயிகளுக்கு பயிற்சிகள் வழங்க பயிற்சி மையம் அமைத்து விவசாய தொழில் வளம் மேம்படுத்தப்படும். வால்பாறை தட்பவெப்பநிலையை கருத்தில் கொண்டு இந்த பகுதியில் வளரக்கூடிய மூலிகைகளை வளர்த்தெடுத்து மூலிகை பூங்கா அமைக்கப்படும். வால்பாறை நகராட்சியின் சொத்து வரி மறுசீரமைப்பு செய்யும். வால்பாறை நகருக்கு அக்காமலை குடிநீர் திட்டத்தின் கீழ் புவியீர்ப்பு விசையின் வாயிலாக நீர் கொண்டு வரப்பட்டு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற குடிநீரை 24 மணி நேரமும் தங்கு தடையின்றி
வழங்க ஏற்பாடு செய்யும். வால்பாறை கோடை விழா வருடம் தவறாமல் மே மாதம் குறிப்பிட்ட தேதிகளில் ஆண்டுதோறும் நடத்த அரசாணை வெளியிடப்பட்டு ஊட்டி கொடைக்கானல் வெளியிடப்பட்டு ஊட்டியை போல ஒவ்வொரு வருடமும் தவறாமல் ஒரே தேதிகளில் ஒரே மாதத்தில் நடத்தப்படும். தேதி கூட மாற்றம் இருக்கலாம், மாதம். இயற்கை எழில் கொஞ்சம் சூழ்நிலையில் வேளாண்மை கல்லூரி ஒன்றை நிறுவ முயற்சிகள் வால்பாறை மார்க்கெட் பகுதியில் வியாபாரிகள் எந்த விதத்திலும் பாதிக்காத விதத்தில் நடவடிக்கை. முக்கியமான ஒன்று கார் பார்க்கிங், கழிப்பிட வசதி. அது வந்து அடுத்தது வந்து தெருவிளக்குகள் வந்து அது வந்து பேருந்து நிலையம் எல்லா இடம் மேல இருந்து கீழே வரை இருட்டாக தான் அது. தேயிலை தோட்ட தொழிலாளிகளுக்கு 1.5 சென்ட் இடம், அது ஏற்கனவே 1.5 சென்ட் இடம் கொடுத்து வீடு கட்டி கொடுக்க மூலம் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் அவர்களுக்கு வந்து முன்னுரிமை. தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இ-பாஸ் ரத்து செய்ய, நர்சிங் கல்லூரி வந்து வால்பாறைக்கு கொண்டு வரும். 1.5 சென்ட் இடம் வந்து மக்களுக்கு கொடுத்து வீடு கட்டி தரப்படும். மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை. அடுத்தது ஒரு முக்கியமான பகுதி. இந்த பகுதி இளைஞர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க வருடம் ஒரு முறை ஃபுட்பால், வாலிபால் டோர்னமெண்ட் அரசு சார்பாக